ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திருவிழா அன்றைக்கி மார்னிங் எடுத்தது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருப்போம். ஸோ அந்த வீடியோ ஊரில் என்னென்ன இருக்குது வயல் வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா திருவிழா அன்றைக்கி மார்னிங் எடுத்தது. மார்னிங் பார்த்தீங்கன்னா 8:30க்கு வந்து ப்ரேயர் சொல்லியிருந்தாங்க கோவிலில். ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பியிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நைட்டு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சும்மா சிம்பிளாக ஒரு ப்ரேயர் மாதிரி வைப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்கோம். இது போது பாருங்கள், லாஸ்ட்டு குட்டி இது ரொம்ப சமத்துன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வாழ்த்தனம், குறும்பு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு பாப்பா அப்படின்னு சொல்லலாம். 2 பாப்பா இருப்பாங்க. நான் அடுத்த பாப்பாவும் காமிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதிலே 2 பாப்பா காமிச்சிருப்பேன். இதோ இருக்கான் பாருங்கள், ட்வின்ஸ் இவங்க. இவன் வந்து பெரியவன், இதுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தால அவன் வந்து சின்ன பையன். ஸோ கோவிலில் போய்ட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா திருவிழானாவே கடைங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ கடைங்களை பார்த்து பொம்மையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையனை மட்டும் தான் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் கேட்டுட்டு இருந்தான். அவங்க பாட்டி தாத்தா வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க, என்ன பொம்மை வேணும் பாரு எடுடான்ட்டு. அவன் பெரிய பெரிய பொம்மையாக காமிச்சு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பால் குடம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, இங்கே வந்து கூழ் எடுத்துகிட்டு போவாங்க. கம்பு கூழ் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. தொட்டுக்க வந்து மாங்காய் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள், ஒரு சில பேர் மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. இது பாருங்களேன், இது வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து மோளம் அடிச்சிட்டு இருந்தாங்க. வேறு ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காக மோளம் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த 2 குட்டிங்களும் வந்து அந்த மோளத்துக்கு ஆடிட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்கள். இப்படி க்யூட்டாக இருந்துச்சுல அந்த 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். இது பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு வந்து மட்டன் பிரியாணி. ஸோ ஒரு 5 கிலோவுக்கு செஞ்சுருந்தோம். வந்து மட்டன் தான், இது ஆடு தான் கட் பண்ணாங்க. ஸோ மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க. இப்போ நான் காமிச்சேன், நான் வந்து என் சின்ன நாத்தனா, இவங்க என் மாமியார். ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கேன், அவங்களுக்கு தெரியும். ஹஸ்பண்ட் வந்து நுங்கு வாங்கிட்டு வந்திருந்தார், சோஷியத் வந்து கேட்டிருந்தான். ஸோ நுங்கு வாங்கிட்டு வந்திருந்தார். அதை தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க, ஊர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்ருந்தாங்க. அவர் தான் வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து தோட்டம் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல தான் அடுப்பு மாதிரி செட் பண்ணிவிட்டு அங்கே தான் பிரியாணி செஞ்சாங்க. ஆனால் பிரியாணி சும்மா சொல்லக்கூடாது, நல்ல டேஸ்ட்டு, நல்லாவே செஞ்சுருந்தாங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா பிரியாணி இப்படி தான் இருந்துச்சு. டம் போட்டு எல்லாமே இறக்கி அப்புறம் உட்காந்து கும்பலாக சாப்பிட்டோம். 3 o'clock ஆகிடுச்சு இதெல்லாம் முடிக்கவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு ஈவினிங் சும்மா மாடியில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் சும்மா ஈவினிங் டைமில் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு கடைக்கு போயிட்டு அப்போ தான் வந்து எல்லாமே வாங்கி கொடுத்தோம். காலையில் யாருக்கும் எதுவும் வாங்கி தரல. ஈவினிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி பொம்மை என்னென்ன வேணும் அப்படின்றது எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு 11 o'clock தான் பார்த்திங்கன்னா தேர் தூக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக தேர் இழுக்கிறது தான், தேர் திருவிழா தான் இது. 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நானும் சோஷித்தும் போனப்போ வந்து தேர் தூக்கலை, சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 11 o'clock மேலே தூக்குனாங்க. தூக்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பட்டாசு செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு லைட் செட்டிங்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்களே பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். லைட் செட்டிங்கு, பட்டாசு, புஷ்பானம் எல்லாமே அமக்கலமாக பண்ணியிருந்தாங்க. ஹலோ தேர்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு தேர் கிளம்புறதுக்கு முன்னாடி புஷ்பானம், பட்டாசு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. தேர் வந்து பார்த்திங்கன்னா 5 தேர் இழுத்தாங்க, 2 குட்டி குட்டியாக, அப்புறம் 3 வந்து நார்மல் மீடியம் சைஸில் கொஞ்சம் பெரிய தேர் அப்படின்னு பெரிய தேர். இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த தேர். இது வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாகவே சுற்றிட்டு வரும், நைட் ஃபுல்லாக நடக்கும் இது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாசல்கிட்ட வருது. மார்னிங் 4:30க்கு வந்துருந்துச்சு. ஸோ எப்போவுமே வந்து வீட்டு வாசல்கிட்ட வரும்போது நைட்டு பார்த்திங்கன்னா தேர் கூடவே எல்லாருமே போவாங்க. முடியாதவங்க வீட்டில் வந்து படுத்துருவாங்க. மார்னிங் வீட்டுக்கிட்ட வரும் இல்லையா, ஸோ அந்த டைமில் போயிட்டு ப்ரே பண்ணிப்பாங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்துச்சு. பின்னாடி ஒரு தேர் தான் பெரிய
தேர் 4:30ன்றதுனால பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தூக்க கலகத்தில் இருந்தாங்க. ஸோ தேர் வந்ததுக்கப்புறம் கேண்டில் ஏற்றி ப்ரே பண்ணிப்போம். அதே மாதிரி மாலை போடுறவங்க மாலை போடுவாங்க சாமிக்கு. மாலை போட்டு ப்ரே பண்ணிட்டு போயிடுவோம். இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு கிட்ட போனதுக்கப்புறமா சாமியெல்லாம் இறக்கி வச்சுட்டு அப்புறம் கொடி ஏற்றிருப்பாங்க. முன்னாடி நாள் அதை நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொடி ஏற்றுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொடி இறக்கம் இதெல்லாம் செஞ்சுருவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபங்க்ஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு தயாராகியாச்சு அடுத்த நாள். ஸோ அதுக்கு தான் பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. பின்னாடி எலுமிச்சை மரம் இருக்குது. மாமியார்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதனால் காயெல்லாம் பறித்து கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் என்னென்ன வேணுமோ எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஊருக்கு. ஸோ இதோட பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த் லீவ் வரும் இல்லையா 10 டேஸ். ஸோ அப்போ தான் நாங்கள் ஊருக்கு போவோம். இந்த வீடியோ இப்படி தான் எங்களுக்கு போச்சு இந்த வாட்டி. ஊருக்கு நாங்கள் போனதுலேருந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். 3 வீடியோவாக நான் போட்டிருப்பேன். முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும். வயல்லாம் செம்மையாக இருக்கும். அதையும் போய் பாருங்கள். ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து இந்த மே மந்த்து இந்த லீவில் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சு, எங்கே போனீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.